Hi friends, welcome to Appu kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா ஆந்திரா ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க அடுப்பு பத்த வச்சிட்டோம். நம்ம வந்து ஒரு சட்டி வச்சிருக்கோம். சட்டி நல்லா ஹீட்டா இருக்கு. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஆயில் ஊத்திக்கிறேங்க. இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட்டா இருக்கு. நம்ம பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரியட்டும். அப்புறம் கராப்பலை கொத்து போட்டுக்கலாம். பாருங்க ரெண்டு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணுங்க. அந்த பச்சை வடையெல்லாம் போகணும். நம்ம அரைச்சி செஞ்சோம்னா நல்லா கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா கெட்டியாக இருக்கு. அதனால தான் நம்ம அரைச்சி செய்கிறோம். சீக்கிரமும் வதங்கிடும். இது நல்லா கிளறிட்டு இருக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு. நம்ம அடுத்து வந்து சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 சில்லி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்கேன் சில்லி, ரொம்ப பெருசு இல்லை. ரொம்ப பெருசு எடுத்தீங்கன்னா ஒரு 5 எடுங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்து நான் 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நல்லா பச்சை வாசனைலாம் போட்டுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மிளகா பொடி வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குருங்க. மல்லிப்பொடி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க, அதையும் நல்லா கிளறி விட்டுக்குருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போகணுங்க. அதனால் நல்லா பொறுமையை கிளறி விடுங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கீழே அடி பிடிக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஊற அப்படியே மேலே வந்துட்டாங்க. இதுக்கடுத்து நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் இன்றைக்கி 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். சிக்கன் வந்து அந்த மசாலா படுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். 5 நிமிஷம் விடுங்க அதுலேயே. அப்புறம் நம்ம கறி பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா கிளறி விடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதே வந்து நல்லா வந்து நம்ம எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக வந்து மல்லி இலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா கிளறி விடுங்க. நம்ம அடுத்து வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே தக்காளி அரைச்சேன் இல்லைங்க, அந்த ஜாரில் வந்து நான் கழுவி வச்சுருந்தேன் தக்காளி அரைச்ச பேஸ்ட் பண்ணி, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் அடுத்து நம்ம ஃபைனலாக உப்பு போட்டுடலாம். உப்பு நீங்கள் பார்த்து தேவையான அளவு போடுங்க. போட்ட அப்புறம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்குருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை இதோட மூடி வச்சிடலாங்க. சிம்லேயே வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி நிற்கத்தான் செய்யுது. நம்ம தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும், ஆனால் சிக்கனில் வந்து தண்ணி விடுங்க. அதனால் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். சிம்மில் வைங்க, தண்ணி நல்லா வற்றிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆந்திரா ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் தண்ணியில் நல்லா இஞ்சி நல்லா கிரேவி அழகாக வந்துட்டாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.